அன்பே எனதன்பே இனிய அருளாசிர் கீதை காட்டும் பாதை. கீதையில் வரும் ஓர் சுலோகம். அர்ஜுனா, யோகம் செய்யும் வாய்ப்பிருந்தும் அதை விட்டு எவன் ஒருவன் விலகின்றானோ அவனை துன்பம் எனும் பவக் கொழுந்து தீயாய் சுற்றி சுற்றி வந்து வாட்டி எடுக்கும். ஆகவே யோகம் புரிவாயாக என அருளுகிறார். அன்பே, இதன் விளக்கம் உனக்காக. நீ இந்த யோகத்தில் நிலைத்திருந்து பார். மன பயம் நீங்கிவிடும். மரண பயமும் காணாது போய்விடும். உலக மயக்கம் உன்னை விட்டு விலகும். வாழ்க்கையின் தவறுகள் புரிபடும். உறவுகளின் நிலைகள் தெளிவாக தென்படும். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளிடம் எப்படி தெளிவாக இருக்க வேண்டும் என்பன யாவும் தெல்லென புரியும். இந்த யோகத்தில் நீ நிலைத்திருக்க இதுவரை துக்ககரமாக துன்பமயமாக தெரிந்த உன் வாழ்க்கை இப்பொழுது தெளிந்த நீரோடையாக மாறிவிடும். அதில் நீ ஆனந்தமாக மிதப்பாய். உன் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் தப்பும் தவறும் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்திருக்கும். எதை செய்வது, எப்படி செய்வது என புரியாது தவறுகள் செய்து துன்பம் அடைந்திருப்பாய். ஆனால் இந்த யோகத்திற்குள் வந்த பிறகு அறிவின் தெளிவால் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருப்பதை காண்பாய். இந்த வாழ்க்கையில் இனி நீ செய்ய வேண்டியது எதுவுமே இராது எனும் நிலைக்கு வந்திருப்பாய். ஏனென்றால் எல்லாம் கர்மாவின் வினைப்படி அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக உணர்வாய். இப்பொழுது உன் பதற்றம் நீங்கிவிடும். பயம் உன்னை விட்டு விலகிவிடும். யதார்த்தமான பார்வையில் இந்த உலகையும் வாழ்வையும் நீ பார்ப்பாய். இப்பொழுது நீ சாட்சி வடிவான ஆன்மா. அறிவு உனக்கு தெல்ல தெளிவாக அனைத்தையும் விளக்கி வைக்கும். இந்த வாழ்வில் நீ புதிய பாதையை கண்டறிவாய். உன் பயணமும் அப்படியே புதிதாக புத்தம் புதிய விடியலாக தோன்றும். ஆகவே தியானம் உனக்கு வாய்த்திருக்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டி. அதில் தொடர்ந்து பயணித்து வா. துன்பங்கள் யாவும் உன்னை விட்டு அறவே விலகிவிடும். எனது அன்பு நிறைய அருளாசீர். நன்றி செய்க, நலமே பெறுக.